வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஹெச்எம்டி டச் 4G இந்த ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 4000 ரூபாய்க்கு ஹெச்எம்டி சைட்டில் வாங்க முடிஞ்சது, 3999 ரூபாய்க்கு. ஆனால் எம்ஆர்பி வந்து பார்த்தோன்னா 4999 போட்டிருக்கு. அதனால் ஆஃப்லைனில் நிறைய கடையில் 5000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்களாம். காமேஷ் ப்ரோ சொன்னார், விசாரிச்சேன், 5000 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னாரு. ஸோ இதில் பாக்ஸில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அழகாக ஐபாட் வித்த மாதிரி இதில் போட்டிருந்தாங்க ஃப்ரண்ட்டில் இதை. அண்ட் அதை தவிர சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் வயா எக்ஸ்பிரஸ் சேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி உண்டுடா 1 இயர் வரைக்கும். ஏதாவது பிரச்சனை ரீப்ளேஸ்மெண்ட் தான், நோ கிராஸ் கொஸ்டின்ஸ், டேரக்டாக ரீப்ளேஸ்மெண்ட்டு. அப்புறம் வந்து டியூவல் சிம் சப்போர்ட்டோட இருக்குன்னு போட்டிருக்கு. ரியரில் வந்து 3.2 இன்ச் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்கு. க்ளவுட் ஆப் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்பிரஸ் சேட்னு ஒன்று இருக்குது, அது எப்படி யூஸ் ஆச்சுன்னு காட்டுவோம். ஒய்ஃபை கனெக்டிவிட்டி இருக்குது, அதே மாதிரி இதில் ஹாட்ஸ்பாட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ டியூவல் சிம், 4G விவோல்டி, கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனு, ப்ளூடூத் 5, USB Type-C சார்ஜிங்கு, 1950 mAh பேட்டரி, MP3 பிளேயரு, FM ரேடியோ, மைக்ரோ SD ஸ்லாட் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு 32 GB வரைக்கும் கார்டு போடலாம். IP54 ஐஸ் கீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் இது செம்ம கலருங்க. ஆனால் நல்ல வேலை வேறு எதுவும் கலர் எடுக்கல. ஆமாம், என்ன கலர்ஸ் இருக்குது? பிளாக்கும் இதுவும் 2 கலர் தான். நான் இந்த கலர் தான் நல்லா இருக்கும்ட்டு சூஸ் பண்ணேன், சயான். இது சூப்பராக இருக்குது. என்ன எல்லாத்தையும் இவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்காங்க, ஒரு டைப்பாக இருக்குது. ஆக்சசரிஸ் எடுங்க. ஓ, இது சிம் எஜெக்டரா? என்ன அதுவே ஒரு மந்திரக்கோள் மாதிரி இருக்கு, ஒரு ஷேப்பாக இருக்குங்க. சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 4000 ரூபா ஃபோனில் சார்ஜர். அந்த சார்ஜரோட ரேட்டட் பவர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வாட்டு. 5 வாட்டு சார்ஜிங் பிரிக்குங்க. ஒரு கேபிள். ஓகேயா? கேஸா? ஆமாம். சரி, ஓகே. இப்போ நம்ம இதில் சிம்லாம் போடுவோம். கொஞ்ச நேரத்தில் வண்ணமயமாக மாற்றிட்டோம். பார்த்தீங்களா? இது வந்து நோக்கியா லூமியா 520 செம ஃபேமஸில். லூமியா 520 நிறைய பேர்ட்ட வந்துருக்கோம். இது லூமியா 800. இது வந்து சாம்சங் தரப்புலேருந்து ஒய்ட் யூஎஸ்னு ஒரு ஃபோனு. ஓகே. ஸோ அது வந்து ஆண்ட்ராய்டு 2.3யோட நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மெயினாக வந்து இப்போ எடுக்க காரணம் என்னென்னா, இது வந்து என்னோட லெஜெண்டரி ஃபோன். இது வந்து என்றைக்காக இருந்தாலும் இவன் தான் லெஜெண்டரி, இவன் அடிச்சு காலே கிடையாது. நோக்கியா N9. இந்த நோக்கியா N9 வந்து இன்ஸ்பயர் ஆகி இதுலேருந்து வந்த டிவைஸ்ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆஷாவில் இருக்கக்கூடிய யூஐலாம் கொஞ்சம் நோக்கியா N9 பார்த்து காப்பி அடிச்சிருப்பாங்க. ஸோ நோக்கியா N9 ஒரு பக்கம் இருக்கா. இப்போது இந்த N9லேருந்து இதில் ஆஷாவில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஷா மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கூட யூஐ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது இன்னும் நம்ம இதை ஆன் பண்ணலை. ஸோ வி ஆர் சஸ்பீஷியஸ். ஆக்சுவலி எப்படி இருக்கும்னு தெரில. வீடை கொடு பிக்சலே. சரி, மேலே வந்து 3.2 இன்ச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்கடா. சேட் அண்ட் வீடியோ கால் சப்போர்ட் இருக்கான். செல்ஃபி கேமரா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் Type-C சார்ஜிங், இதெல்லாம் மைக்ரோ USB. ஆமாம். பின்னாடி வந்து இந்த கேமரா இருக்குது. பேசிக் 2 மெகாபிக்சல்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், டியூவல் சிம், மைக்ரோ SD. ஓ, குட். ஏங்க இந்த சைஸ் மெமரி கார்டெலாம் இப்போ யாராவது பார்க்குறீங்களா? 2 GB மெமரி கார்டு நோக்கியான்னு போட்டிருக்கு பாருங்க. அப்புறம் இங்கே பாருங்க. ஓகே, வச்சா போடுங்க. கேஸில் போட்டு ஃபோனை ஆன் பண்ணுங்க. உள்நரமான வரோம். எதுவும் வைப்ரேட்டர் ஹாப்டிக் ஆச்சா? அதெல்லாம் ஆகலை. இதுதான் ஹெச்எம்டியோட சவுண்டு. ஒருவேளை மியூசிக் நோட்னு சொல்லுவாங்கள்ல, மியூசிக் நோட்டு. ரிசீவ் கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் செலக்ட். இதெல்லாம் ரெஸ்பான்சிவாக இருக்க மாதிரி இருக்கே. இல்லை ஒய்ஃபை இல்லை ஃபோன் ஓப்பன் பண்ணிட்டீங்களான்னு? ஆமாம், அவ்வளோதான், கான்ஃபிகர் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஆகுதாண்ணா? பின்ன இதில் என்ன, கூகுள் வெல்கம், ஆண்ட்ராய்ட், iOS எதுவும் சொல்லுமா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கனெக்டட். எப்படியும் கான்டாக்ட் சிம்ல மாத்திக்கணுமா? ஸ்வைப் லெஃப்ட் டு ரைட் டு கோ பேக் டு ப்ரீவியஸ் ஸ்க்ரீன். ஓகே, யூஸ் பண்ணும்போது போல். எக்ஸ்பிரஸ் சேட்னு ஒன்று இருக்காமே, அலோஸ் யூ டு சென்ட் டெக்ஸ்ட்டு, பிக்சரு, எமோஜி எல்லாமே அனுப்பலாமாமே. ஆனால் அதுக்கு மற்றவங்களும் எக்ஸ்பிரஸ் சேட் வச்சுருக்கணுமே. வீடியோ காலும் பண்ணலாமா எக்ஸ்பிரஸ் சேட்டுன்ற ஆப்பில். தேங்க்யூ ஃபார் சூஸிங் HMD டச் 4G. பை கண்டினியூயிங் யூ அக்செப்ட் த HMD குளோபல் ப்ரைவசி பாலிசி. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. எங்கே படுறா, நான் இந்த ஸ்க்ராலிங்கே கேவலமாக இருக்கும்னு நினச்சேன். ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஓ, ஃபேவரட் கான்டாக்ட்ஸ். இப்போ நான் இதுக்கு கான்டாக்ட் எத்தணும், அதுதான் அடுத்த சேலஞ்ச் எனக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து ஆஷாவோட டீட்டெயில்ஸையும் நம்ம கொடுக்க முடியும். இப்போ ஸ்வைப் பண்ணிட்டு இப்படி வந்தேன்னீங்களேன். இதில் வந்து இந்த ட்ராப் டவுன் வேறு உண்டுடா. இங்கே பாரு, இலை. ஓகே, இதுதான் அன்லாக். சரியா? சரி, அன்லாக். ஓகே, இதோட ரோல் என்ன? இப்போ ஏதாவது போனால் தான் தெரியுமோ. நம்ம இது ஆமாம், ஹோமு, நியூ சாட்.
சொல்லுங்கள் தம்பி உங்கள் நம்பரை. போடு. இப்போ டைப் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது கொஞ்சம் கோளாறான கீபோர்டாக தான் இருக்குது. யூஸ் பண்ணி பழக்கப்பட்ட ஒரு குவாலிட்டி கீபோர்ட் மாதிரி இல்லை. இதில் கொஞ்சம் டைப் பண்ணுறதுக்கு இப்படி வச்சா வருமா? ஓ, போர்ட்ரைட் ஆங்கிள்லேயே தான் இருக்குது. ஓகே, இங்கே இருக்கு பேர் சென்டு, டெலிகிராம் சிம்பிள், சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் ஏதாவது. வாவ், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே இந்த நோட்டிஃபிகேஷன். மேலேருந்து இழுத்தா ஓய் இருக்குங்க. இதில் அடுத்தது ஒரு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்லாம் இருக்கும் போல். ப்ரோ நல்லா இருக்கு. யூஐ கூட நல்லா இருக்குல்ல. அழகாக இருக்குது. கொஞ்சம் டார்க் தீமில் இருக்கே, தீம் மாற்ற முடியுதா பாருங்க. ஒரு பாப்பாமா செட்டிங்ஸ்குள்ளே போனால் நிறைய விஷயங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இதுக்கு விட்டா நம்ம நிறைய போட வேண்டியதாக இருக்கும் போலியா, டிப்ஸு ட்ரிக்ஸுன்னெலாம். 1 மினிட் வச்சுப்போம். பிரைட்னஸ் பாடுறாடி, இந்த மேக்ஸ் பிரைட்னஸ்ஸு மீடியமில் இருந்தது. நான் அப்படி வச்சுக்கிறேன், 3 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஆட்டோ பிரைட்னஸ் இருக்கா? ஆட்டோ பிரைட்னஸ் இருக்க மாதிரி தெரியலடா. நம்ம பழைய ஃபீச்சர் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. கால் செட்டிங்ஸு, டியூவல் சிம், கால் ஃபார்வர்டிங், கால் வெயிட்டிங், பிளாக் லிஸ்ட்டு, அதர்ஸு, ஆட்டோ ரீடைல் ஆப்ஷன் இருக்குது, வைப்ரேட், இதெல்லாம் இருக்கா? பிக்சலில் கிடையாதுங்க. ஆட்டோ கால் ரெக்கார்டிங் இருக்குது. அப்புறம் ஃபோன் செட்டிங்ஸு, டேட்டு டைமு ஆட்டோ இதில் தான் இருக்குது. ஓகே, அண்டு ஃபோன் லாங்குவேஜு இங்கிலீஷு. இந்த பேக்கே அழுத்த வேணாண்டா, இவன் எதுக்கு இதை கொடுத்துருக்கானே தெரியலங்க பேர். ஸ்வைப் ஜெஸ்டர்ஸே இருக்குது, பவர் மேனேஜ்மெண்ட்டு, 95% பேட்டரி இருக்குது, ரீஸ்டோர் ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ், இவ்வளோ தான் அதில் இருக்குது. ஸோ அப்போ டிஸ்பிளேக்குள்ளே இதெல்லாம் தான் இருக்குது. ரொம்ப பேசிக்காக இருக்குது. எனக்கு பட்டன் ஃபோன் யூஸ் பண்ண ஃபீல் தான் வருது. பின் இருக்குது, ஃபோன் லாக்டுன்றது இருக்குது. ஐயோ, இது சிம்கான பின்னு பக்கோடுறா. ஐயோ அவனா இந்த விளையாட்டுக்கு ஏன்னா வரல. சின்ன வயசில் பண்ண தப்புலாம் திரும்ப பண்ண விருப்பப்படல. அவுட்டோரு கனெக்டிவிட்டி பண்ணால் ஏரோப்ளேன் மோட் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, ஆக்சஸ் பாயிண்ட்டு, டேட்டா ரோமிங்கு, நெட்வொர்க் டைப்பு, வியூஎல்டி இருக்குது. ஆமாம், சிம் டு வியூஎல்டி எனேபிள்டு. அதான் ஜியோ ஒர்க் ஆகணும். வைஃபை காலிங் இல்லைல்ல? ஜியோ ஒர்க் ஆகணும், ஒய்ஃபை காலிங் இல்லை. ஓகே ஓகே, ஆட்டோமேட்டிக்கு பரவாயில்ல. ஹாட்ஸ்பாட்டில் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஒன்றில் கனெக்ட் பண்ணு. ஓகே. HMD டச் 4G. ஆமாம், சும்மாங்க இந்த இண்டோர் கண்டிஷனுக்கு இதெல்லாம் என்ன பண்ண முடியுது? இப்படி ஓரமாக வச்சிடுறேன் நான். இப்போ பக்கத்தில் இவனை பாருங்க, ரெண்டு இதுவும் ஃபோன் தான், அதுவும் ஃபோன் தான். ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணால் தேருமான்னு பார்க்குறதுக்கு தான். சும்மா 5G கிடையாது, 4G தான். 4G தான். அவுட்டோரில் எப்படி இருக்குன்னு நாங்கள் அவுட்டோரில் பார்த்துட்டு சொல்கிறோங்க. திரும்ப கூட ட்ரை பண்ணுவோம். வருதே. இல்லை அதான் வரட்டும். இதை நம்ம வந்து இதுதான்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இப்போ நான் வெளியில் போனேன்னா எனக்கு இங்கே இருக்கிற இன்டர்ஃபரன்ஸோட கம்மியாக இருக்கும். வெளியில் தான் நம்ம மேக்ஸிமம் இதை எதிர்பார்ப்போம். ஆமாம். அடுத்து என்னென்னா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன், இதை வச்சு இப்போது யூடியூப் ஆப்பில் ஏதாவது நம்ம எப்பயும் கோஸ்டாரிக்கா போடுவோமே, அதை போட்டு பார்ப்போம். 800-200 kbs அப்படி ஓடுது. டென்ஏடிபியாவது ப்ளே ஆகணும்ல ப்ளேபேக்கில். ஆனால் கீழே கமெண்ட்ஸ்லாம் வரல, கொஞ்சம் லோட் ஆகுது தான். இது லோட் ஆகுது. ஹீட்டாக தான் ஆகுதா? எது இதுவா? யாரை பார்த்து என்ன வார்த்தைலாம் கேட்குறேன்றீங்களா? உள்ளே இருக்கிற யூனிசாக்கு பைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும். யூனிசாக்கா? யூனிசாக் ப்ராசஸ். வாய்ப்பே இல்லை ராஜா, சில்லுன்னு இருக்கான் அவன். சரி, இதான் நிலவரம் இப்போதைக்கு. இப்படி தான் இருக்குது. ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாதான் நம்ம எல்லாமே சொல்ல முடியும். கண்டிப்பாக. டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக ஆஷா சீரீஸோட இது பெருசு. பெசல்ஸ் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்குது. இதுக்கு வேறு நிறைய பேர் கலாச்சிட்டு இருந்தாங்க, இவ்வளோ பெரிய பெசலோட இந்த காலத்தில் ஒரு ஃபோனா அப்படின்னு. ஆன்லைன் சாஃப்ட்வேர் அப்டேட்டா, யுவர் ஃபோன் இஸ் நவ் அப் டு டேட். ரொம்ப ரொம்ப மினிமல். சரி, நம்ம வந்து ஒரு சில ஆப்ஸ்லாம் இதில் பார்க்கலாம். நாங்களே க்ளவுட் ஆப்ஸ், க்ளவுடு ஃபோன் சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே போனால் இதோ வந்துட்டான்ல. ஓ, கம்ப்ளீட்டாக இது எல்லாமே க்ளவுட் சர்வீஸா? சூப்பருங்க. ஆனால் வாட்ஸ்அப்லேயோ இப்போதைக்கு இல்லை. அமேசானு, ஜெமினி, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, கூகுள் மேப்ஸு, பிபிசி. ஓகே ஓகே. இப்போ இதெல்லாமே வந்து உங்களுக்கு டேரெக்டாக வெப்பில் ரன் ஆகிற வெப்பில் ரன் ஆகுது. குட் குட் குட். அதான் க்ளவுட் ஆப்ஸ்ன்னு சொல்லி அது காட்டுது. பட் இந்த பேஜ் வந்து உனக்கு ஸ்லோவாக இருக்குது தெரியுதா? அது நம்ம ரெகுலராக ஃபோனில் இருக்கிற எல்லா இடமும் யூடியூப் டேப் பண்ணுங்க, உள்ளே போய் பார்ப்போம். அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஓகே தான்.
பழைய காலத்துக்கு கூட்டு போன மாதிரி இருக்குடா. பழைய ஃபோன்ல நான் அப்படி பார்த்துருக்கேன்டா. ஃபேனெல்லாம் அப்படிதான் இருக்கு, சவுண்டும் அப்படிதான் இருக்கு. ஆமா, யூடியூப் லாகின் பண்ணிட்டோங்க. நம்ம மெயில் ஐடி போட்டு அப்படியே லாகின் பண்ணிட்டோம். யூஐ ஆனால் கொஞ்சம் கோமாளியாக தான் இருக்கு. இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. போடி எல்லாம் ஜிவிஎம்மாக வருதே. ஆண்டவரே ஒரு மினி ஜிவிஎம் தான். என்ன கிளாரிட்டியில் ரன் ஆகுது? செட்டிங்ஸே அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லையா? அதெல்லாம் இல்லை. ஃபுல் இது என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோ அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஓடுது. ஓகே. ஆட்டோ ரொட்டேஷன்லாம் இருக்கா? அதுதான் நார்மலாக அதுவே ரொட்டேட் ஆகிடுது. இந்த ஆங்கிளில் பாடுறா இப்படி கிடையாதுன்னு சொல்லுது. ஓ ஓகே. ஆமாம். எனக்கு இப்போ நான் இதை கையில் இப்படி வச்சிருப்பேன் அப்படின்னா இதில் நான் ஏதாவது சும்மா ஒரு படத்தை ரோல் பண்ணி பார்த்தா கூட எனக்கு நல்லா இருக்குமாண்ணா, இந்த தூரத்தில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நான் பக்கத்தில் வச்சுன்னா தேராது. குழந்தை மாதிரி இருக்காங்க. ஆமாம். அதான் இது வந்து க்ளவுடு ஆப்ன்றனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் இருக்குது. ஆமாம். சரி, நான் என்ன பண்ணுறேன், அப்படியே கிளிக் பண்ணி இங்கே வந்துட்டேன்னா ரீசெண்ட் ஆப்ஸ்லாம் காட்டுதா என்ன? இங்கே ஃபேவரட் கான்டாக்ட்ஸ் தான் வருது. இங்கே வந்தால் ஷார்ட்கட்ஸ்னு வருது. இல்லை, உள்ளே போய் தான் பார்க்கணும் போல். ஓகே. ஒரு ஒருத்தரையும் இப்போ இந்த க்ளவுட் ஆப்புங்கிறது ஓப்பன் ஆகும்போது இப்படி தான் ஓப்பன் ஆகும். பார்ப்போம் யூடியூப் லாகின்லேயே இருக்கான்னு பார்ப்போம். அது லாகின்ல இல்லைன்னா அதோட பெயின் வேறு எதுவுமே இல்லை எனக்கு. யூடியூப் லாகின்லேயே தான் இருக்குது. இப்போ ஹோம்னு கொடுத்தாலும் அப்போ இங்கே தானே இருக்கும். அப்போ நான் பேக் எப்படி போவேன்னு கேட்குறேன். இதுலேருந்து க்ளவுடுக்குள்ளே இருக்கிற ஆப்லேருந்து பேக் எப்படி? நான் இப்போ இது அழுத்தினா வெளில போயிடுது. அப்போ நான் திரும்பியும் போயிட்டு க்ளவுட் ஃபோன் கொடுத்து உள்ளே வரணும். அந்த ஒன்று வந்து யூடியூப்பில் வந்து பேக்ரவுண்ட் ப்ளே பேக்கு இல்லை, யூடியூப் மியூசிக்லேயே அப்போ பேக்ரவுண்ட் ப்ளே பேக் இருக்காதா? இதுவும் எடுத்துக்கிச்சு. அப்போ நான் பாக்கெட்ல வச்சு பாட்டு கேட்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு ஒயர்லெஸ் எஃப்எம் ரேடியோ இருக்குன்னு தெரியும். இந்த இதுல இல்ல ப்ரோ, இப்போ நம்ம மெமரி கார்டு போட்டோம்ல, அதுல இருக்கு. அதுல ஒரே ஒரு ஃபைல் இருக்கு. அதெல்லாம் மினிமைஸ் ஆகி நான் கேட்கலாம். நான் ஆன்லைன்ல கேட்கறதா இருந்தா மினிமைஸ் பண்ணி கேட்க முடியாதுன்றேன். ஓகே ஓகே ஓகே. எஃப்எம் ஒயர்லெஸ் எஃப்எம் இருக்கு. ஓ ஒயர்லெஸ்ஸா? ஒயர்லெஸ்ஸும் இருக்கு, ஒயர்டும் இருக்கு. குட் குட் குட். ஸோ ஆக மொத்தம் டைப் சி போர்ட்டு பாட்டமில் இருக்குது, பக்கத்துலேயே மைக்ரோஃபோனுக்கான பாயிண்ட்டு. ஓகே. ரைட் சைடில் பவர் பட்டன், வால்யூம் ராக்கரு. டாப்பில் எஸ்ஓஎஸ் பட்டன். பட் இதை பிடிச்சி எஸ்ஓஎஸ் இல்லை, ஆக்சுவலாக எக்ஸ்பிரஸ் சேட் பட்டனு பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தானா எக்ஸ்பிரஸ் சேட்டுக்கு போகுது. இந்த வந்துருச்சு பக்கத்துலேயே 3.5 அக்ரி எக்ஸ்பிரஸ் சேட் ஓப்பன் ஆகுது. அது லோட் ஆகட்டும். இங்கே வந்து 3.5 ஜாக் இருக்குது. அப்படி இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே. சரியா? ஸோ இவ்வளோதான் ஓவரால் லுக்கில். ரியரில் வந்து பேசிக்காக ஒரு கேமரா. எனக்கு என்னன்னா இந்த கேமராவும் ஃப்ளாஷும் இருக்குடா. ஃப்ளாஷ் வந்து நான் டார்ச்சை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமரா யூபிஐ பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா 110, 105 கப்சப் பேல இருக்குது. பட் இதில் இல்லை. இப்போதைக்கு இதில் வாட்ஸ்அப்பும் யூபிஐயும் இல்லை. பட் வாட்ஸ்அப்பும் யூபிஐயும் ஃபியூச்சரில் வருமானு கேட்டால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பிரஸ் சேட்டுன்னு உங்கள் டிவைஸில் இருக்கும் ஆண்ட்ராய்டில். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா வரும். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் லாகின் பண்ணிட்டேன். ஆண்டர் இப்போ லாகின் பண்ணதும் சேட்டும் வீடியோ கால் பண்ணலாம். பார்ப்போம். சரி ஓகே. நான் இப்போது எக்ஸ்பிரஸ் சேட்டில் போட்டேன். ஓகே, இதாங்க எக்ஸ்பிரஸ் சேட் ஆப்பு. ஆமாம், நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஐடி போட்டுக்கிட்டோன்னா ஹெச்எம்டி இதை பிடிச்சி அழுத்தினா இப்போ வாய்ஸ் சேட் போகுமோ? ஆமாம், இதோ போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. நான் இப்போ வாய்ஸ் போயிட்டே இருக்கா. நான் இது வந்து எப்படின்னா எசென்ஷியல் ஸ்பேஸ் இது வரணும். ஏன் சென்டிங்கில் இருக்குது, சென்ட் ஆகிடுச்சு, வந்துருச்சு. நான் இப்போ வாய்ஸ் போயிட்டே இருக்கா. நான் இது வந்து எப்படின்னா எசென்ஷியல் ஸ்பேஸ் இது. என்ன இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது? நல்லா இருக்குல்ல, ஷார்ப்பா. மைக்ரோஃபோன் செம்ம சூப்பராக இருக்குது ஃபோனில். ஆட ஃபோட்டோன்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஒன்றில் இப்போ எக்ஸ்பிரஸ் சேட் இருக்குது. ஆமாம், வீடியோ கால் இருக்குல்ல, ட்ரை பண்ணுவோமா? இல்லை இருங்க, வெளில வந்துருங்க. இதில் இனிஷியேட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இதாக தானே டேரெக்டாக போதான்னு பார்க்கலாம். நோட்டிஃபை பண்ணி தானே இதோ இங்கே இருக்குது கஜங். ஆமாங்க, எல்லாத்தையும் அலோவ் பண்ணி கொடுங்க. உடனே எக்ஸ்பிரஸ் சேட் லோட் ஆகுதுடா. ஓ இடது 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 இடு ஃப்ரண்ட் கேமரா இன் யூஸ். ஆனால் நான் தெரியுறேண்ணா, நீங்கள் கொஞ்சம் இன்னும் டாப் ஆங்கிள் தான் காட்டுது. நான் மைக் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தாங்க நீங்கள் வரீங்க. இங்கே ஆண்டவரே
இங்கே இருங்க. ஆக்சுவலாக இது என்ன மேட்டர்னா, நல்லா இருக்கீங்களா? மோடம் வந்து கொஞ்சம் ஜோக்காக தான் இருக்குது போல். யூனிசாக்கோட மோடமு அவுட்டோர்ஸ்க்கு மேபி கொஞ்சம் நல்லா இருக்கலாம். நம்மளால என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனை சல்யூட் அடிச்சு உங்கள் ப்ரிவியூ காட்டிகிட்டு இருக்குங்க. அதான் ஸ்லோவாக இருக்குது. ஒன்றில் வெயிட் பண்ணு. இப்போ இதே இடத்துல கால் கட் பண்ணிடுறேன். சொல்லப்போனால் இவன் பழைய கை தானே, இன்னும் இவன் யூஐ ஸ்மூத்தாக இருக்குது. இது சூப்பராக இருக்கும். நிஜமாவே நல்லது யூஐ தான், நீ சொன்ன மாதிரி. அது உண்மை தான். இல்லை அந்த ஸ்லைடர்லாம் பாருங்கள், ஸ்லைடரு அப்புறம் அந்த ஆன் பண்ணுற பட்டனு எனக்கு இது ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. அதுக்கு மேபி இந்த ஓஎஸ் இதில் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம்ல. பண்ணியிருக்கலாம் தான், பண்ணலையே. இதுலேயும் 3.5 ஜாக்லேருந்து எல்லாமே இருக்குது. ப்ளூடூத் வேறு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பெயிண்ட்டு தான் பீல் ஆகி கொட்டிக்கிட்டு இருக்கு. கேமரா லுக்கும் பின்னாடி பேக் பேனல் கூட நல்லா இருக்குது இதில். உங்களுக்கு 4G வேணுமா, விவோ எல்டி வேணுமா? அப்போ இவன் தான். ஆமாம், நான் தான் இனிமேல் அப்படின்னு சக்திவேல். நிறைய வேலை சீரியஸாக அதில் பெண்டிங் இருக்குது நண்பர்களே. அவங்க வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ளூடூத் ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ரெக்கார்டர் ஆப் உள்ள போனால் டார்ச்சு, கேலண்டரு, கால்குலேட்டரு, யூனிட் கன்வர்ஷன், இதெல்லாம் முன்னே நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறது தான். வேர்ல்டு கிளாக்கு, டைமரு. ஸோ எக்ஸ்ட்ராஸில் இதெல்லாம் இருக்குது. மற்றபடி ஏகப்பட்ட ஆப்ஷன்லாம் எதுவும் இருக்காது. ஒரு பேசிக் ஃபோனில் என்னெல்லாம் பார்த்துருப்போமோ அது எல்லாமே இதுலேயும் இருக்குங்க. எஸ், அதே தான். ஒரு ஒருத்தரையும் கேலரி இப்படி தான் ஓப்பன் ஆகுமா? ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் சேவ் பண்ணுறோமோ அது மெமரி கார்டுக்கு போயிடுதா? பரவாயில்ல. இப்போ நான் இப்போ திரும்ப கேலரி ஓப்பன் பண்ணுறேன். அதான் இவங்க நிறைய ஒர்க் பண்ணணும்டா. எஸ், நான் ஒரு தடவையும் அப்போ என் கேலரி இப்போயாவது பரவாயில்ல, 4 இமேஜ் இருக்குது, இப்படி வருது. 4000 இமேஜ்லாம் வச்சுருப்பேன் நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லோ. அப்போ என்ன ஆகும், படுத்துட்டு ஒரு நாள் முழுக்க தேடிட்டு இருக்குமா? பேசிக்கான விஷயங்களுக்கு பக்கா. ஒரு எஸ்எம்எஸ்ஸு டச் ஓகே, சென்சிட்டிவாக தான் இருக்குது. செம சென்சிட்டிவாக இருக்குது. இன்டர்நெட்டு வாங்க. பேராமினி ஏய் இந்த யூஐ பார்த்து பட்டன் ஃபோனில் பார்த்ததுங்க. என்ன ப்ராசஸ் ஆகுதான் இதெல்லாம்? பட்டன் ஃபோனில் கீழே அப்படி ஓடும். இந்த வியூலாம் வச்சு சரி, இதை நம்ம இன்னும் லாங் டேர்ம் யூஸ் பண்ணிட்டு என்னன்னு பார்ப்போம். நாங்கள் ஸ்னேக் கேம் எப்படி இருக்குன்னு ஆடி பார்க்க போகிறோம். நியூ கேமு, ஹை ஸ்கோரு, சவுண்டு எல்லாமே ஓகே. என்னங்க ஸ்னேக்குன்னு சொல்லிவிட்டு வேறு ஏதாவது ட்ராவல் பண்ணுது. கை விளையாடுது. எத்தனை பாம்பு மேய்ச்சிருப்போம். வேறு மாதிரி இருக்குது தம்பி. ஃபுல் ரிவ்யூவில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். என்னதான் இது ரொம்ப இன்ஃபீரியர் ஹார்ட்வேராக இருந்தாலும் இதில் நான் வந்து 3300 கான்டாக்ட் ஏற்றி பார்த்தேன். ஸோ இப்போ அதோட லட்சணம் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்களேன், நான் எவ்வளோ வேகமாக டைப் பண்ணுறேன், ஆனால் இங்கே எவ்வளோ எப்படி இன்புட்ஸ் வருதுன்னு பாருங்கள். கொஞ்சம் லேட்டன்சி, டச் லேட்டன்சி கொஞ்சம். ஆமாம், கொலை பண்ணிவிடுவேன். ஃபோனுக்கு பின்னாடி பார்த்தியாட மேட் இன் இண்டியா, ஃபின்லாண்டு, ஆமாம் அதெல்லாம் போட்டுட்டு மேட் இன் இண்டியான்னு போட்டிருக்காங்க பாரு. HMD குளோபல்னு போட்டு கீழே மேட் இன் இண்டியா. நீங்கள் தானே டிசைன் இன்ஜினியரு? நான் என்னவோ இந்த ஃபோன் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆண்டவர் இதை வச்சு என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டார். இதில் இருக்க யூஐ எனக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுதுங்க. இது என்னோட யூஐ மாதிரி. லுக்கிங் குட். ஓகே, இதோட வெயிட் செம்ம லைட் வெயிட்டுங்க. சரியா, 3.2 இன்ச்சு 2.5D கர்வ்டு பேனல்ன்றான். அடுத்து வந்து QVGA ரெசல்யூஷன் தான். ஃப்ரண்ட்டில் வந்து 0.3 மெகாபிக்சல், ரியரில் வந்து 2 மெகாபிக்சல். நம்ம அதுக்கு சாம்பிளும் அட்டாச் பண்ணியிருப்போம், மக்கள் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ரியரில் LED ஃப்ளாஷ் இருக்குது. UPI இன்னும் இல்லை, அது வந்ததுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வந்து நாங்கள் வந்து HMD டச் 4G ஃபோனில் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 14 to 15 FPSல எடுக்குது. எனக்கு அப்படியே மலரும் நினைவுகளாக ஒரு 10-12 வருஷம் பின்னாடி கூட்டு போயிருச்சுங்க. तो यहाँ से आसानी से भाग सकता हूँ, लेकिन मैंने कानून हाथ में लिया तो शिवाजी फाउंडेशन ने சரிங்க பாரு, எடுக்கிற வீடியோவை பாஸ் அண்ட் ரெஸ்யூம் இருக்குங்க. இப்போ பாருங்க, வீடியோ பாஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, வேற இடத்துல இருந்து ரெஸ்யூம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. சிரிப்பாக தான் இருக்கு. HMD ஃபோன் 4G, HMD டச் 4G, HMD டச் 4G அதில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க. என்ன பிக்சல் மற்றும் எவ்வளோ FPSங்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும். பாருங்க, அப்படியே பாருங்க. என்ன பிக்சலுங்க? 2 மெகாபிக்சல். இல்லை வீடியோ ரெசல்யூஷன் கேட்குறேன். எனக்கு இதுக்கப்புறம் தான் தெரியணும். அவங்க என்ன இதெல்லாம் சொல்லுவாங்க, இது வீடியோக்கான ஃபோனே கிடையாது. போடு டவரை ஜூம் பண்ணி மேலே இருக்கிற. அப்புறம் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5 இருக்குது, GPS இருக்குது. பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இந்த ஃபோனில் நல்லாயிருக்கும், அது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் நான் ஆல்ரெடி சொன்னது தான், 128 MB. அண்ட் உங்களுக்கு எக்ஸ்பாண்டபிள் 32 GB வரைக்கும் போடலாம். 64 MB ரேம் இருக்குது.
ஓகே இதுதான் யூனிசாக் T127 அதான் ப்ராசஸர். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நாங்கள் வந்து அந்த டவுட்ஸுக்கான பதிலாக வேறு ஒரு வீடியோ பண்ணுறோம். எண்டு ரிசல்ட்டாக ஒன்று நான் ஆசைப்பட்றேன். we have 3.5mm jack. கேட்டு பார்த்துருவோமா? யா ஷூர். ஓகே இயர்ஃபோன்ஸ் பிளக்ட் இன் அப்படின்னு வருதுடா. ஈக்குவலைசர்லாம் இருக்குங்க, ஒரு 4-5 கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். பரவாயில்லையே, ராக் பக்காவாக இருக்குது, நல்லா ஷார்ப்பாகவும் பேஸ் டீப்பாகவும் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸில் மாட்டுறேன். எங்கள் ஆண்டவர் எப்பவுமே மனசாட்சியற்ற செயல் தான் பண்ணுவார். ஃபோனு வேலை 4000, பட்ஸு வேலை 10,000. OnePlus Buds 3 Proவில் கனெக்ட் பண்ணி கேட்குறோங்க. மேசிவ் ரெஸ்பெக்ட் சார். இதில் இன்னும் ஸ்டீரியோன்லாம் இருந்தது, அது என்ன ப்ளூடூத் ஸ்டீரியோ ஆக்டிவேட்டடாக இருக்குது. OnePlus Buds 3ல இருக்குது. 50% வால்யூமே எனக்கு வெளில கேட்குது. ஓகே, ப்ளூடூத்தில் நீங்கள் பாட்டு லிசன் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. குட் 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 குட். அதாங்க சவுண்ட் வெளில கேட்குதுல உங்களுக்கு? ஆமாம் கேட்குது. நல்லா லவுடாக தான் இருக்குது. ஈவன் 50% வச்சாலே சவுண்ட் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அதான் இது ஓகே, ப்ளூடூத்தில் ஆடியோ லிசன் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குன்னா உங்களுக்கு ஓகே, செட் ஆகிடும். ஓகே, ஸோ மொத்தம் இது வந்து ஒரு செகண்டரி டிவைஸு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ்குள்ளே போகிறேன், மெயினாக வந்து எனக்கு வெறும் சும்மா மியூசிக் இருந்தால் போதும் ப்ரோ அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஓகே. அட்வான்டேஜ்னு பார்த்தா 4G ஹாட்ஸ்பாட்டு. ஆமாம். அப்புறம் கொஞ்சம் எதுவும் மாடர்ன் இருக்கா, ஃபேஸ்புக் இருக்குது, அந்த க்ளவுட் இதுக்குள்ளே போனால் ஒரு சில ஆப் சப்போர்ட் இருக்குது. ஆமாம், இதெல்லாம் தான் சொல்லலாம். ஏன்னா ரேமும் ரொம்ப 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 கம்மியான ரேம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஹேங் ஆகுதா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மினிமம் லெவல் எங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா கால்ஸ் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தாலே ஓகே. அது எனக்கு போதும் தான். சரி, வாட்ஸ்அப்புக்கு பதில் எக்ஸ்பிரஸ் சாட்டு, அதான் ஹைலைட். ஆமாம், சரிங்க. ஸோ மொத்தம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னொரு பதிவில் நம்ம கண்டிப்பாக இந்த டிவைஸை பற்றி சந்திப்போம். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பட் செம்மையாக இருக்குது. யார்கிட்டயே இப்போ நான் காமிச்சேன்னா எப்படி இருக்கும், என்ன இது அப்படின்னு. பிஸ்கெட்டு சைஸுங்க. இதை நான் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் கண்டிப்பாக இப்போ அட்ராக்டிவாக இருக்குங்க, சீரியஸாக அட்ராக்டிவாக இருக்கும். அதுலலாம் ஸ்கோரு. நாளைக்கு ஜிம்முலாம் இதை வச்சு தான் வைப் பண்ண போகிறாரு. அப்போ பை பை.